வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட் பட்டதாரி ஆசிரியர் நியமன தேர்வு தமிழ் பாடத்திட்டம் இயல் 5. தலைப்பு இரட்சணிய யாத்திரிகம். கடந்த வகுப்பிலே நாம் என்ன தலைப்பை கண்டிருந்தோம் என்று நினைவிருக்கிறதா? கிறித்துவ இலக்கியமாகிய தேம்பாவணி என்ற நூலை பற்றி கண்டிருந்தோம். தேம்பாவணி என்ற அந்த நூலை பற்றிய குறிப்பு, அதன் ஆசிரியரான வீரமாமுனிவரை பற்றிய குறிப்பு, மேலும் அந்த நூல் எந்த ஒரு நூலை தழுவி எழுதப்பட்ட நூல் என்ற அந்த செய்தி, அந்த நூலினுடைய கதை சுருக்கம் எத்தகையதாக இருக்கிறது என்ற அந்த செய்திகளை கடந்த வகுப்பிலே நாம் கண்டிருந்தோம். இன்றைய வகுப்பிலே இரட்சணிய யாத்திரிகம் என்ற தலைப்பில் நூல்வெளி, நூல் பொருள், மேற்கோள் போன்ற தலைப்புகளில் காண இருக்கிறோம். முதலாவது நூல்வெளி. ஹென்றி ஆல்ஃபிரட் கிருஷ்ணபிள்ளை என்பதன் சுருக்கமே H.A. கிருட்டிணனார் அவர்களால் எழுதப்பட்ட ஒரு காப்பிய நூல்தான் இந்த இரட்சணிய யாத்திரிகம் என்ற இந்த நூலாகும். ஹென்றி ஆல்ஃபிரட், அதுதான் H.A. என்பது, கிருஷ்ணபிள்ளை என்பதை கிருட்டிணனார் என்று கூறுவார். ஜான் பனியன் என்பவர் ஆங்கிலத்தில் இயற்றிய புனித பயணிகள் முன்னேற்றம் என்ற நூலின் தமிழாக்கமான மோட்ச பிரயாணம் என்னும் நூலை தழுவி செய்யுள் நடையில் எழுதப்பட்டது. ஆக இந்த நூலினுடைய முதல் நூல் என்றால் ஜான் பனியன் என்பவர் இயற்றிய நூல். அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டது. அது புனித பயணிகள் முன்னேற்றம் என்ற அந்த நூலினுடைய தமிழாக்கமாக இருக்கிறது. இதனை நன்கு கவனிக்க வேண்டும். இதனுடைய தமிழாக்கமாக அந்த நூல் மோட்ச பிரயாணம் என்னும் பெயரில் உருவாக்கப்பட்டது. அந்த நூலை தழுவி செய்யுள் நடையில் எழுதப்பட்டதே இந்த இரட்சணிய யாத்திரிகம் என்ற நூலாகும். கம்ப ராமாயணம் இலக்கிய வழியிலும் தண்டியலங்காரத்தினுடைய இலக்கண வழியிலும் தமிழ் மரபுக்கு ஏற்ப எழுதப்பட்டதே இந்த இரட்சணிய யாத்திரமாகும். இந்த நூலில் பருவம் என்பது பெரும் பிரிவு, படலம் என்பது அப்பருவத்தினுள் அமையும் சிறு பிரிவு. ஆக இந்த நூலின் பெரும் பிரிவுக்கு உரிய பெயர் பருவம் என்பது, உட்பிரிவுக்கு உரிய பெயர் படலம் என்பது. இந்த நூல் ஆதி பருவம், குமார பருவம், நிதான பருவம், ஆரணிய பருவம், இரட்சணிய பருவம் என்னும் 5 பருவங்களையும் 47 படலங்களையுமே இந்த நூல் கொண்டிருக்கிறது. ஆக பருவம் என்பது பெரும் பிரிவு என்று பார்த்தோம் அல்லவா? அதில் மொத்தம் 5 பெரும் பிரிவுகள் உள்ளது. பெரும் பிரிவுகளாக 5ம் அதனுடைய உட்பிரிவுகளாக 47 படலங்களும் இருக்கின்றன. இந்த நூலிலே மொத்தம் 3622 பாடல்களும் 144 இரட்சணிய யாத்திரிக தேவாரங்களையும் கொண்டுள்ளது. ஆக தேவாரம் என்ற பெயரில் அமைந்த பாடல்கள் இடையிடையே இருக்கிறது. அது மொத்தம் 144 இருப்பதாகவும் மொத்தம் 3622 பாடல்களாகவும் உள்ளது. ஒரு சில ஏடுகளில் 3666 பாடல்கள் என்றும் குறிப்பு இருக்கும். கவனித்துக் கொள்வது நல்லது. இரட்சணிய யாத்திரிகத்தில் காப்பிய தலைவன் கிறித்துவன் அல்லது ஆன்மீகன் என்பவன் ஆவான். அவனது குருதான். அவனுடைய பெயர் நற்செய்தியாளன் என்பது ஆகும். அவரது நண்பன் மென் நெஞ்சன் என்பது அவருடைய நண்பன் பெயர் ஆகும். இந்த நூலினுடைய பொருள் என்று பார்க்கும்போது, காப்பிய தலைவன் மனம் தடுமாறும் போது அவனுக்கு உதவி செய்ய சகாயம் செய்கிறான். இடுக்கவாயில் என்னுமிடத்தில் வியாகியானி என்பவனை சந்திக்கிறான். காப்பிய தலைவன் தடுமாறும் போது அவனுக்கு உதவி சகாயம் செய்கிறான். இடுக்கவாயில் என்னுமிடத்தில் வியாகியானி என்பவனை சந்திக்கிறான். அவனது ஊக்க உரைகளால் உரம் பெறுகிறான், வலிமை பெறுகிறான், மன உறுதி கொள்கிறான். நல்வழி நோக்கி செல்லுகின்ற பயணம் எளியதாக அமைவதில்லை. துன்பங்களும் தொல்லைகளும் அடுக்கடுக்காக வந்து நம்மை வழி தவற செய்கின்றன. எனினும் அசையாத ஊக்கத்தோடு நாம் அப்புனித பயணத்தில் முன்னேறி செல்ல வேண்டும் என்பதனை இதன் வாயிலாக உணர்கிறான். தனது பயணத்தில்
கிறிஸ்தவ குன்றினைக் கண்டு இறைவனை துதித்தபடி முன்னேறும் அவன் இடையில் பயணிகள் இளைப்பாறும் ஒரு சத்திரத்தில் தங்கி ஓய்வு பெறுகிறான். அங்கு விவேகி, யூகி, பக்தி, சிநேகிதி என்னும் 4 நல்ல பெண்மணிகள் அவனை அன்புடன் உபசரிக்கின்றனர். அவர்களுள் பக்தி என்பவள் கிறிஸ்து பெருமானின் சிலுவைப் பாடுகளையும் அதனால் மனிதர் பெறும் மீட்சியின் விடுதலையின் அருமையையும் விளக்கிச் சொல்கிறாள். மீண்டும் பயணத்தில் நம்பிக்கை என்னும் இன்னொரு நண்பனின் துணையை பெறுகிறான். பற்பல துன்பங்களை தாண்டி இறுதியில் மரண ஆற்றையும் கடந்து உச்சித பட்டணம் சேர்கின்றனர். அங்கு இவர்களை இறை தூதர்கள் வரவேற்கின்றனர். இயேசு பெருமான் அரையணையில் வீற்றிருக்கும் கோலத்தை கண்டு களிக்கின்றனர். பின்னர் இருவரும் நீடு வாழ்வு பெறுகின்றனர். ஆகவேதான் இந்த நூல் இரட்சணிய யாத்திரிகம், அதாவது மீட்சி பயணம் என பெயர் பெற்றது. கடவுளால் இரட்சிக்கப்படுவது குறித்து உயிர் செய்யும் யாத்திரை என்பது ஆகும். எனவே இந்த நூல் முற்று உருவகமாக அமைந்த பெரும் காப்பியமாகும். முற்று உருவகம் என்றால் இங்கு நாம் கண்டோம் அல்லவா, இங்கு அவர்களுள் பக்தி என்பவள் கிறிஸ்து பெருமானின் சிலுவை படுமாடுகளையும் அதனால் மனிதர் பெறும் மீட்சியின் விளக்கிச் சொல்கிறார் என்று இங்கு பெயர் குறிப்பிட்ட அந்த பக்தி என்பதும், இதற்கு முன்பாக நாம் பார்த்த இந்த விவேகி, யூகி, பக்தி, சிநேகிதி இதுல வரக்கூடிய இந்த பெயர்கள் எல்லாமே ஒன்றற்கு பதிலாக இன்னொரு பெயரை சொல்லி அதனை விளக்குகிறார்கள். அதாவது உருவகத்துடைய இலக்கணம் படித்து இதனை பார்த்தோம் என்றால் இங்கு பக்தி என்னும் பெயரும் மற்ற பெயர்களுமே சாதாரண மனிதர்களை குறிக்கவில்லை. அவர்கள் அந்த பெயர்கள் உருவகமாக நிலை பெற்றிருக்கின்றன என்பது தெரிந்ததாக இருக்கும். இவ்வாறு இந்த நூல் முழுவதுமே முழுவதுமாக உருவகமாக ஒன்றை சொல்லி இன்னொன்றை விளங்க வைப்பது இங்கு இருக்கிறது. முற்று உருவகமாக அமைந்தது. திருநெல்வேலியில் இருந்து வெளிவந்த நற்போதகம் என்னும் ஆன்மீக மாத இதழில் இரட்சணிய யாத்திரிகம் 13 ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது. ஆக முக்கியமான ஒரு பகுதி இது. நற்போதகம் என்பது ஆன்மீக மாத இதழ், அதனை நினைவைத்துக் கொள்ள வேண்டும். அது எங்கிருந்து வெளிவந்தது? திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்தது. மொத்தம் எத்தனை ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது என்றால் 13 ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது. பின்னர் 1894ஆம் ஆண்டு மே மாதம் கிறிஸ்தவ இலக்கிய சங்கத்தாரால் முதற் பதிப்பாக வெளியிடப்பட்டது. அந்த நூலை முதலாக வெளியிட்டவர்கள் யார் என்று கேட்டால் கிறிஸ்தவ இலக்கிய சங்கத்தார். ஜான் பனியன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிம்ஸ் புராகிரஸ் எனும் ஆங்கில நூலின் தழுவலாக இரட்சணிய யாத்திரிகம் படைக்கப்பட்டது. இது ஒரு பெரும் உருவக காப்பியமாகும். இதன் ஆசிரியர் எச்.ஏ. கிருட்டிணனார் பிற சமய இலக்கியங்களைப் போலவே கிறிஸ்துவ சமய இலக்கியங்களும் தமிழ் இலக்கிய வளமைக்கு பெரும் பங்களிப்பை செய்துள்ளன. எச்.ஏ. கிருட்டிணனார் இயற்றிய பிற நூல்களாக போற்றி திரு அகவல், இரட்சணிய மனோகரம் முதலிய நூல்களையும் இயற்றியுள்ளார். இவரை கிறிஸ்துவ கம்பர் என்று போற்றுவர். கிறிஸ்துவ கம்பர் என்று போற்றப்படக்கூடியவர் யார் என்று கேட்டால் கிறிஸ்தவ கம்பர் என்று நாம் இங்கு எச்.ஏ. கிருட்டிணனாரைத்தான் கூறுகிறோம். ஒரு சில மேற்கோள் பாடல்கள் இப்பொழுது பார்ப்போம். நேர்வழி நெருக்க வழி நின் மலன் நகர்க்கு சேர்வழி திகைப்பில் வழி ஜீவ வழி சீர்சால் ஓர் வழி இதன்றி இலை உண்மை வழி கும்பி பேர் வழிய துற்றலை பிராந்தரும் அநேகர். நேர்வழி நெருக்க வழி நின்மலன் நகர்க்கு சேர்வழி திகைப்பில் வழி ஜீவ வழி சீர்சால் ஓர் வழி இதன்றி இலை உண்மை வழி கும்பி பேர் வழிய துற்றலை பிராந்தரும் அநேகர். நேர்வழி நெருக்க வழி, நேர்மையான பாதை, ஒடுக்கமான பாதை. நிர்மலனது முத்தி நகரத்தை சேர்க்கும் பாதை. திகைப்பு ஏற்படுத்தாத பாதை. உயிரோட்டமான பாதை. சீர்மை மிகுந்த ஒப்பற்ற பாதை. இதுவன்றி உண்மை வழி வேறு இல்லை. இப்படி இருக்க நரகத்திற்கு இட்டுச் செல்லும் பெருஞ்சாலையில்
அந்த அகலமான அந்த பாதையில் சென்று தடுமாறி அலைகின்ற பித்தர்களுமோ அநேகர். ஆக நேர்வழி என்பதும் நெருக்கமான வழி என்பதும் மிக குறுக்கமானதாகவும் ஒடுக்கமானதாகவும் இருக்கக்கூடியது அது. அது முத்தி நகரத்திற்கு நம்மை இட்டு செல்லக்கூடியதாக அது இருக்கிறது. ஆனால் உண்மையான வழி இல்லாமல் வேறு வழியாக சொல்லக்கூடிய அந்த நரகத்திற்கு செல்லக்கூடிய வழி என்பது பெருஞ்சாலை அது. அது அங்கு சென்று தடுமாறி அலைகின்ற பித்தர்கள் இங்கு அநேகர் இருக்கிறார்கள் என்று இந்த நூலுடைய பாடல் ஒன்று தெரிவிக்கிறது. மேலும் ஒரு பாடல். சோகமர நன்மொழி தொகுத்தினைய கூறி ஏகுகன ஆசிவிடை ஈந்தனன் விகாரி ஓகையொடும் அஞ்சலி ஒழுக்கமுறை நல்கி மாகநகராதி பனை வாழ்த்தி வழி போனான். சோகமர நன்மொழி தொகுத்தினைய கூறி ஏகுகன ஆசிவிடை ஈந்தனன் விகாரி ஓகையொடும் அஞ்சலி ஒழுக்கமுறை நல்கி மாகநகராதி பனை வாழ்த்தி வழி போனான். சோகமர நன்மொழி தொகுத்தினைய கூறி, அதாவது ஆத்தும விகாரியினுடைய அந்த இதய சோகம் அற்று போகும்படி நல் புத்திமதிகளை எல்லாம் சுருக்கமாக இப்படி சொல்லி சென்று வருக என ஆசீர்வாதத்துடன் விடை கொடுத்தான். ஆத்தும விகாரியான கிறித்தவனும் மகிழ்ச்சியோடு வணக்கம் கூறும் முறையாக அஞ்சலி தெரிவித்து முத்திநகர் அதிபராகிய இறைவனை வாழ்த்தி தன் யாத்திரையை தொடர்ந்தான். அதான் சோகமர நன்மொழி தொகுத்தினைய கூறி என்ற இந்த பாடலின் வாயிலாக தன் யாத்திரையை தொடர்ந்த அதிபராகிய இறைவனை வாழ்த்தி தன் யாத்திரையை தொடர்ந்த செய்தி என்பது இங்கு கூறப்படுகிறது. அடுத்தது, உலகம் யாவும் புறந்தருளும் உன்னதர் அலகில் ஜோதி அருட்கடல் ஆரணத்து இலகு மெய்த்திரி ஏகர் பதத்துணை குலவி என் நெஞ்சங் இடம் குடிகொண்டவே. உலகம் யாவையும் புறந்தருளும் உன்னதர் அலகில் ஜோதி அருட்கடல் ஆரணத்து இலகு மெய்த்திரி ஏகர் பதத்துணை குலவி என் நெஞ்சிங் இடம் கொண்டவே என்பது பாடல். இதனுடைய பொருள் என்ன? உலகம் யாவையும் புறந்தருளும் உன்னதர், இவ்வுலகங்கள் அனைத்தையும் படைத்து காத்து பராமரிக்கும் உயர்ந்தவராகிய இறைவன். இடைவிடாது எப்போதும் நம்மோடு உறையும் இயேசு பெருமான் குற்றமற்றவர் அல்லது தூய்மையானவர் அவர். அத்தகைய இறைவனின் எல்லையற்ற உண்மையான அருளை போற்றி துதிப்பதை தவிர மிக பெரிய மலை போன்ற அவரது மகிமையை முழுமையாக அளவிட்டு சொல்ல யாரால் இயலும்? யாராலும் இயலாது. இந்த உலகம் முழுவதையும் காப்பவர் இறைவனே என்பது இதனுடைய விளக்கமாக இருக்க காணலாம். ஆக இதுவரையில் பார்த்த இந்த பகுதியின் அடிப்படையில் ஒரு சில பயிற்சி வினாக்கள் உங்களுக்காக. இரட்சணிய யாத்திரிகத்தின் பெரும் பிரிவின் பெயர் என்ன? இரட்சணிய யாத்திரிகம் என்ற இந்த நூலுடைய பெரும் பிரிவு இருக்கிறது அல்லவா, அதனுடைய பெயர் என்ன? சரியான பதில் பருவம். இரட்சணிய யாத்திரிகத்தில் உள்ள பருவங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? அந்த பருவங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சரியான பதில் 5. கிறித்து பெருமானினுடைய சிலுவைப்பாடுகளையும் அதனால் மனிதர் பெறும் மீட்சியினையும் விளக்கிச் சொல்பவர் யார்? கிறித்து பெருமானுடைய சிலுவைப்பாடுகளையும் அதனால் மனிதர் பெறும் மீட்சியினையும் விளக்கிச் சொல்பவள் யார்? சரியான பதில் பக்தி. இரட்சணிய யாத்திரிகம் எந்த ஆன்மீக மாத இதழில் தொடராக வெளிவந்தது? இரட்சணிய யாத்திரிகம் எந்த ஆன்மீக மாத இதழில் தொடராக வெளிவந்தது? 13 ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது என்று பார்த்தோம் அல்லவா? அது எங்கிருந்து வந்தது? திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்தது.
அந்த நூலுடைய அந்த ஆன்மீக மாத இதழுடைய பெயர் நற்போதகம். எச்.ஏ. கிருட்டிணனார் இயற்றிய நூல்களில் ஒன்று பின்வருவனவற்றில் எது? எச்.ஏ. கிருட்டிணனார் இயற்றிய நூல்களில் பின்வருவனவற்றுள் வரக்கூடியது எது? சரியான பதில் ரட்சண்ய மனோகரம். ஆக இன்றைய வகுப்பிலே நாம் கண்ட தலைப்புகளாக நூல்வெளி என்ற நூலை பற்றிய செய்திகளும், நூற்பொருளாக ஒரு சில செய்திகளும், மேற்கோளாக ஒரு சில பாடல்களும் இந்த நூலிலிருந்து நாம் பார்த்திருந்தோம். அடுத்த வகுப்பிலே ரட்சண்ய மனோகரம் என்ற தலைப்பிலே சந்திப்போம். அதுவரையில் நன்றி.